தலைவர் படங்களை ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்க்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். அது என்னன்னா, இந்த மாதிரி டைனமைட் எல்லாம் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் முன்னாடியாவது மினிமம் இப்படி ஒன்று வருதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா 1 மணி நேரம் பத்தாதுங்க, பல பேருக்கு ஹார்ட் வீக்காக இருக்கு, டப்புன்னு தூக்கிடும். நான் ஃபேன்ஸை பற்றி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க ஊர்ல கமலி சித்தர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அடிக்கடி சொல்லுவார், நீ கோபமாவோ குழப்பமாவோ இருக்கும்போது உடனே முடிவெடுக்காத, உனக்கு பிடிச்ச பாட்டு போட்டு கொஞ்ச நேரம் ஜாலியா ஆடு, அதுக்கப்புறம் உனக்கு என்ன தோடுதோ அதை செய்யன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம பாட்டேன். தலைவர் 171 எனக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு கனவுங்க. அது கொஞ்சம் பெரிய கனவாகவே இருந்தது, பட் நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். எப்படின்னா, ஏதோ ஒரு பெரிய ஸ்டேஜ், அங்கே வந்து ஒரு ரெட் அண்ட் பிளாக் லைட் அடிக்கிற மாதிரி, இப்போ காலாவோட ஆடியோ லான்ச் நடந்தது இல்லையா, ஒரு ஸ்டேஜ் செட்டப் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 10 பேர் பிளேசர் கோட்டோட வந்து நிற்கிறாங்க. அதில் எல்லாருக்குமே வந்து ரஜினி சாரோட ஃபேஸ் மாஸ்க் போட்டிருக்காங்க. ஒரு சர்ச் பெல் மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அப்போ நடுவில் இருக்கிற 2 பேர் மட்டும் விலகும் போது இவர் உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. அண்ணாமலை ஹோட்டல் பிரசிடென்ட் எலெக்ஷன் ரிசல்ட் சீன் மாதிரி தலைவர் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. பிளாக் பிளேசர் அண்ட் ரெட் ஷர்ட் போட்டிருக்காங்க அந்த 10 பேரும். இவரும் வந்து பிளாக் பிளேசர் அண்ட் ரெட் ஷர்ட் போட்டிருக்காங்க. அவர் என்ட்ரி கொடுத்து உள்ள வரும்போது அங்க ஒரு ரோலிங் சேர் வைக்கிறாங்க. அந்த ரோலிங் சேரை ஒரு தடவை ஒரு சுத்திட்டு அதுல உட்கார்றாரு. அப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த 10 பேர் சொன்னேன் இல்லையா, அந்த 10 பேர் அப்படியே திரும்புறாங்க, ஃபேஸ் மாஸ்க் கட்டுறாங்க ஒவ்வொருத்தங்களா. அந்த 10 பேரும் வந்து ஒரு ஆக்டர்ஸ். அப்படி ஸ்டார் காஸ்ட் ரிவீல் பண்றாங்க. கடைசியில தலைவர் கால் மேல கால் போட்டுட்டு ஹியர் ஐ ஆம் அப்படின்னு சொல்றாரு. இது நான் பார்த்த கனவு 2 நாளைக்கு முன்னாடி. அதாவது நமக்கு வந்து தகவல் என்னன்னா, லுக் டெஸ்ட் நடந்துருச்சு, தலைவரோட லுக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஒரு ப்ரீஃப் நமக்கு கிடைக்குது, நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அதுக்கப்புறம் கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒன்று வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனால் இவ்வளோ சீக்கிரமா வந்து ஒன்று சொல்லி உடனே ரிவீல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஸோ தலைவர் 171 டீம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, April 22 அன்னைக்கு இந்த தலைவர் 171 அப்படிங்கிற அந்த படத்தோட டைட்டில், ஒரிஜினல் டைட்டில் என்ன அப்படிங்கிறத ரிவீல் பண்ண போறாங்க. ஸோ அது வந்து ஆஸ் யூஷுவல் லோக்கி சாரோட பழைய படங்கள் எடுக்கும்போது அதே பாணியில் ஒரு ப்ரோமோவோட தான் வந்து அவங்க டைட்டில் வந்து சொல்றாங்க. அது அவரோட ஒரு ஸ்டைல், ஒரு ட்ரேட்மார்க் ஸ்டைல் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து April 22, 2024 நமக்கு வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ண போறாங்க. அது April 22 வருது அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ற மாதிரி தான் இந்த போஸ்டர் வந்து ரிவீல் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல வந்து ரஜினி சாரோட லுக் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு கைதி மாதிரி நின்றுட்டு இருக்காரு, சரிங்களா? ஆனா அவரோட ஹேண்ட் கப்ஸ் வந்து 4 வாட்ச். இதுல என்னெல்லாம் நம்ம நேத்துல இருந்து என்னெல்லாம் வந்து டீகோடிங் நடந்திருக்கு, யாரெல்லாம் எப்படிலாம் பண்ணியிருக்காங்க, அதை வந்து கன்சாலிடேட் பண்ணி நான் வந்து இங்க சொல்ல போறேன். அலாங் வித் மை ஓன் தியரி. முதல்ல இந்த போஸ்டர்ல என்ன தெரியுது? பின்னாடி ஒரு அஃப்கோர்ஸ் தலைவர், பின்னாடி ஒரு பெரிய கடிகாரம், அதுக்கு ஃபோர் ஃப்ரண்ட்ல, அதாவது சப்ஜெக்டா தலைவர் இருக்காரு, பின்னாடி ஒரு பெரிய கடிகாரத்துக்குள்ள அவர் நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ். அவரோட கையோட ஹேண்ட் கப்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா கோல்டு வாட்ச்ல இருக்கு. அது என்ன பேட்டர்ன்ல இருக்கு? லூப் பேட்டர்ன்ல இருக்கு. ஸோ ஒரு டைம் லூப் சப்ஜெக்டா இருக்கலாம், விச் இஸ் அ சைஃபை. தலைவர் வந்து ரொபாட்டிக்ஸ் அவரோட ஜான்ரால வந்து சைஃபை பண்ணிட்டாரு. இது அவரோட டெக்னிக்கலி செகண்ட் சைஃபை, இஃப் இட் வாஸ் அ சைஃபை. ரெண்டாவது கோல்டுல இருக்கு, கோல்டு தான் ஹைலைட் ஆகுது. அந்த வாட்சஸ் எல்லாம் கோல்டுல இருக்கு. அவங்க கொடுத்த ஒரிஜினல் போஸ்டர்ல வந்து வாட்சஸ் எல்லாம் கோல்டுல இருக்கு, மற்றெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு. கண்ணாடியோட ஃப்ரேம் கூட கோல்டுல இருக்கு, which could mean the richness, the quality, the class of that character. ரெண்டாவது, as it is expected, gold smuggling ஆகலாம். மூணாவது, இது வந்து ஒரு ராஜ்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் வந்து நேற்று நம்ம ஸ்பேஸ்ல பேசிட்டு இருக்கும்போது ஒரு டீகோடிங் நம்ம தான் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னது ஒண்ணுதான். அமிதாப் பச்சன் சார் நடிச்ச தீவார் படத்தோட ரீமேக் வந்து தீ. அந்த படத்துல வந்து தலைவர் வந்து கூலிக்காரனா இருப்பாரு, ஹார்பர்ல வேலை செய்வாரு. அங்கே வந்து அவருக்கு கொடுக்கப்படுற அந்த பேட்ஜ், அது எப்படின்னா அந்த பிளேட்ல வந்து 786 நம்பர் இருக்கும், அதை வந்து கை சுத்தி கட்டிக்குவாங்க அங்க ஒர்க் பண்ற லேபரர்ஸ். தலைவர் 171 நீங்க ஃபாண்ட் பாத்தீங்கன்னா அந்த பேட்ஜோட ஃபார்ம்லயும் இருக்கு, அண்ட் 2 சைட்ல இருந்து அந்த சின்ன ஒரு த்ரெட் இருக்கு. ஸோ இட் குட் மீன் தட் அவர் வந்து அவரோட பாஸ்ட் வந்து இந்த மாதிரி ஆரம்பிச்சாரு, இப்போ வந்து வேற ஒரு ஆளா மாறி இருக்காரு, எவால்வ் ஆயிருக்காரு அப்படின்னு. மூணாவது, தலைவரோட சிரிப்பு, தட் ஸ்மோக். இந்த ஸ்மோக்கை நீங்க இதுக்கு முன்னாடி எங்க பாத்திருக்கீங்க? That's right. அந்த ஸ்மோக் வந்து என்ன குறிக்குது? கிரே ஷேட். பேட்டர் இஸ் ஆக்சுவலி மோர் ஆர் லெஸ் லைக் a கிரே ஷேட். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல வந்து அவர் சொல்லுவாரு, நீ நினைக்கிறத விட நான் ரொம்ப கெட்டவன்னு சொல்லியிருக்காரு. ஸோ தட் ஸ்மோக் சேஸ் இதுல தலைவர் ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஒரு நெகட்டிவ் ஷேட் பிளே பண்றாரு அப்படிங்கிறது. இன்னொரு தியரியில நான் பார்த்தேன், 3 முகம்ல அந்த ஜான் கேரக்டர் அலெக்ஸ் பாண்டியனா வரும்போது இதே மாதிரி ஒரு போஸ்ட்ல ஒரு ஸ்டில் இருக்கு, அண்ட் இதே மாதிரி ஷர்ட்டும் இருக்கு, இதே மாதிரி ஓப்பனும் ஆயிருக்கு. அது ஒரு கனெக்ட் இருக்கு. ஸோ இந்த ஒரு போஸ்ட்லேயே வந்து இவ்வளோ விஷயம் நம்ம கன்வே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம காத்திருந்து பார்க்க வேண்டியது என்னன்னா, இதை எப்படி கான்செப்சுவலைஸ் பண்ணி இதை வந்து ஒரு டைட்டில் ப்ரெசன்டேஷன் வீடியோவா வந்து எடுத்துட்டு வர போறாங்க அப்படிங்கிறது தான் நான் ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டாவது என்னன்னா, அனிருத்தோட மியூசிக் ஆஃப்கோர்ஸ். அண்ட் ஆக்ஷன் மாஸ்டர்ஸ் அன்பறிவு வந்து ட்வீட் பண்ணியிருக்காங்க that this is an action alert அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ ஒரு படத்தோட ஸ்டண்ட் டைரக்டர்ஸே வந்து அப்படி ஒன்று சொல்லி கோட் ட்வீட் பண்ணுறாங்க அப்படின்னா அது எந்த லெவலில் ஒரு பிளட் ப்ளோயிங் ஆக்ஷன் மூவியாக இருக்க போகுது அப்படிங்கிறது அங்கேயே தெரிஞ்சிச்சு. இது எல்லாத்தையோட ஒரு ஃபேசினேட்டிங்கான ஃபேக்டர் என்ன? அஃப்கோர்ஸ் தலைவர். ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வலி, பாசிட்டிவிட்டி, நெகட்டிவிட்டி, பண்டில் ஆஃப் தாட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே ஃபார்ம் ஆகுது இங்கே தான். ஏன்னா 80 வயசுலேயும் சில பேர் சில சாதனைகளை பண்ணி பார்த்துருக்கோம், 100 வயசுலேயும் மேரத்தான் ஓடுறதையும் பார்த்துருக்கோம். அதை தான் வந்து தலைவர் வந்து பக்காவாக யூஸ் பண்ணி பக்காவாக மூவ் பண்ணிட்டு இருக்காரு. அது இங்கே எத்தனை பேருக்கு இருக்கும்னு தெரியாது. நான் ஆக்டர்ஸ் மட்டும் சொல்லலை, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற சராசரி மனுஷங்களை நான் சொல்கிறேன். எனக்கு பர்சனலி இந்த டைட்டில் எவ்வளோ முக்கியம்னா, இந்த டைட்டில் ரிவீல் ஆக போகிற நாள் என்னோட அம்மாவோட பர்த்டே, April 22. இன் தட் வே ஐ ஃபீல் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ பிளஸிங் ஃபார் மீ. உடனே வேட்டையாட மறந்துடாதீங்கடா அப்படின்னு சொல்லாதீங்க, நான் மறக்க மாட்டேன். நம்ம ஜென்சி மறக்காமல் இருக்கணும். ஏன்னா வேட்டையன் இஸ் அன் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட், சோஷியலி தாட் ப்ரோவோக்கிங் அண்ட் ஒரு ப்ராமினென்டான ஒரு மெசேஜ் வந்து சொல்லக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும் அந்த படம். அண்ட் வேட்டையன் வந்து தலைவர் 171க்கு ஒரு லான்ச் பேட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம், ஒரு ரன்வே மாதிரி இருக்கும். அந்த படத்துலேருந்து இந்த படம் வரும்போது அந்த வெரைட்டி அந்த கான்ட்ராஸ்ட் வந்து அது கண்டிப்பாக அது வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது வேணா நம்ம சொல்லலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், ஆக்டர்ஸ் ஆர் நாட் கமாடிட்டிஸ். நான் தலைவர் மட்டும் சொல்லலை, தலைவரை எஸ்பெஷலி நான் சொல்ல காரணம் என்னன்னா, அவர் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்காரு. ஸோ இந்த 500 கோடி 1000 கோடி இதையெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கணும், அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பார்க்கறது தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு தாழ்மையான கருத்து. ஏன்னா அதுலேருந்து நமக்கு ஒரு பைசா கிடைக்க போகிறது இல்லை. நமக்கு கிடைக்க போகிறது அந்த படத்துலேருந்து என்னன்னா, தலைவர்கிட்ட இருந்து நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்? தலைவர் வந்து ஃபுல் க்ளோரியில் காமிச்சிருக்காங்களா? ஃபேன்ஸுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி சீன்ஸ் இருக்கா? ஃபேன்ஸையும் தாண்டி மக்களுக்கு வந்து ரசிக்கிற மாதிரி ஒரு சீனோ, ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூவோ, ஒரு மெசேஜோ ஏதாவது ஒன்று இருக்கா டு டேக் அவே ஃப்ரம் த ஃபிலிம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா 500 கோடி 1000 கோடி இட் இஸ் கோயிங் டு தி ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அதனால அதை பற்றி நம்ம ரொம்ப கவலைப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு கவனிச்சிங்களா, இன்விசிபிள் போர்டு ஏதாவது போயஸ் கார்டன் வீட்டுக்கு முன்னாடி வச்சிருக்காங்களா அந்த டேரக்டர்ஸ்க்கு மட்டும் கண்ணில் படுற மாதிரி அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அண்ட் அந்த போர்டில் ஒரு கொலோசல் ஃபெயிலியருக்கு அப்புறம் ரஜினிகாந்த் தேடி வந்தீங்கன்னா ஒரு ஹிட் உறுதி அப்படின்னு அந்த போர்டில் எழுதி வச்சிருக்கானோ எனக்கு தெரியல. நெல்சன் ப்ரோ வந்து எப்படி ஒரு பீஸ்டோட டிபாக்கிலேருந்து காப்பாற்றினாரோ அதே மாதிரி லோகேஷை வந்து இப்போ லியோ டிபாக்கிலேருந்து காப்பாற்றுறது கட்டாயம். எத்தனை பேரையா இப்படி காப்பாற்றி விடுறது? ஸோ ஐ ஹோப் தலைவர் 171 கிவ்ஸ் லோகேஷ் ப்ரோ அ கிராண்ட் சக்ஸஸ். அவருக்கு ஒரு கம்பேக்காக இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஃபிங்கர்ஸ் கிராஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு லோகேஷ் ப்ரோ. ஆஷிஷ், உங்களுக்கு தலைவர் 171 டைட்டில் தெரியுமா? இல்லை இதில் வில்லனா ப்ளே பண்ணுறதுன்னு சொல்கிறீங்களே, எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் போவார் அப்படிங்கிறது தெரியுமா? அவரோட கண்ட்ரோலில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரியுமா? அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறதுக்கு பதிலாக நான் ஒன்று சொல்கிறேன், இந்த படத்தை பற்றி வர்ற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் அப்டேட்டாக வராது, இடியாக வந்து விடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த லுக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அப்பப்போ ஏதாவது சின்ன சின்ன கேஸ்ட் அப்டேட்ஸ் ஆர் வேற ஏதாவது ஒரு ப்ரோக்ரஸிங் இந்த படத்தை பற்றி ஏதாவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஹிண்ட் கொடுக்குறேன். நன்றி.